நண்டு வந்து முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா வாங்க தெரியாது. அப்படி எப்படி வாங்கன்னு பார்த்துங்க. நல்ல நண்டு எப்படி தெரியுமா, அப்படி இது ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி வாங்குவாங்க. இதை பாருங்க, நீங்கள் நண்டை எடுத்து கையில் எடுத்து இப்படி அழுத்தி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, கல்லாக இருக்கு பாருங்க. இந்த நண்டை அழுத்த இது ஓப்பன் பண்ண பார்ப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு, கல் மாதிரி இருக்கு. அது மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ இதுலேயே சில நண்டு தருங்க, இது நல்லா இருக்கு, இதில் வீணாக போன நண்டு எல்லாமே நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு சதையா. அக்கா அது கிலோவுக்கு எத்தனை பீஸ் காணிக்கும்? 40. ரேட்டு ஒரு கிலோ புரியல, 320 ரூபா ஒரு கிலோ. 40 பீஸ் நிற்குமா ஒரு கிலோவுக்கு? பாருங்கள், 40 பீஸ் நிற்கும். இது வந்து இப்போ ஒரு 2 நாளில் போயிட்டு வந்த போட்டு தான் அது, உடனே வந்தது தான். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இறால் ஆயுதாக்கா அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, ஆஞ்சி வச்சோன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், வடையாக இருக்குது பாருங்கள். இதுமாரி வேணுனாலும் நம்ம வாங்கி அனுப்பிடலாம். சூப்பராக இருக்கா, நல்லாயிருக்கு. அந்த சென்டரில் அதை எடுக்கணும், இன்னொன்று எடுத்து ஆயிக்கா, இல்லாட்டி நரன்னு தட்டும். அதை எடுத்தால் தான் இறால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மண், அது அதோட மண் நரன்னு இருக்கும். நரன்னு இருக்கும் மென்னாக்கா. அது ரொம்ப பேர் ஆய மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. நல்லா இருக்காது. அக்கா இப்போ தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, எதனால அக்கா காரணம்? டெய்லி இல்லையா வேலை இல்லையா, நேற்று வேலை இல்லாமல் இருந்துச்சு, நேற்று ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஆமாம், நேற்று ரொம்ப கம்மியாக தானே இருந்துச்சு. இன்னைக்கு மீன் வராதனால ரேட்டு கூட வரல, வியாபாரி அதிகம் வந்துட்டாங்க. நேற்று மீன் வந்துடுச்சு, ஆனால் வியாபாரி வரல. இன்னைக்கு வந்து மீன் கம்மி, வியாபாரி அதிகம். ஆமாம், நாளைக்கு எப்படி, நாளைக்கு தான் தெரியும். ஆமாம், நாளைக்கு சொன்னால் நாளைக்கு தான். மீன் ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு தானே, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு ஏறும். ஒரு நாளைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு. மீனோட விலை அப்படிதான் கடிஞ்சா அப்படியே குறைஞ்சிடும், ஏறினா ஏறும். இந்த காமிக்கக்கூடிய இந்த சீதேவியை பார்த்துங்க, அந்த சீதேவி பார்த்துங்க. இவங்க அதாவது இங்கே நம்ம நாகப்பட்டினம் ஆர்பாரில் மீன் ஆயக்கூடிய அக்கா தங்கச்சி தான். இவங்கக்கிட்ட வந்தால், வெளியூர்லேருந்து வந்தால் நம்மளோட பேரை சொல்லுங்கள். ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகவே மீன் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் புதுசாக போய் நீங்கள் மீன் எடுத்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சில மீன் வந்து சரியில்லாத மீன் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து சூப்பராக இவங்ககிட்ட கொடுத்தீங்கனாலே ஆஞ்சி கொடுத்துருவாங்க. நம்ம பேரை மட்டும் சொல்லுங்கள், காசு கூட நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படி கிடையாது, காசு ஜிபே பண்ணிவிடுங்க, நான் கொடுத்துட்றேன். உனக்கு அப்படி தெரியல. ஆமாம், அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துள்ளது உங்கள் நாகூர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விடுமுறை முடிஞ்சு இப்போ தான் நம்ம எங்களோட நாகப்பட்டினம் அக்கரைப்பட்ட பகுதியில் மீனோட விலையை பற்றி தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இந்த இறால் எவ்வளோ காசு? சிங்கிரால், டைகர் இறால் இது எத்தனை நிற்கும் பீஸு கிலோவுக்கு? 15-20 பீஸ் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 பீஸ் தான் நிற்கும் இது ஒரு கிலோவுக்கு. டைகர் இறால் இது என்ன ரேட்டு? ஒரு கிலோ 700 ரூபா. டைகர் தடை காலம் முடிஞ்சிருச்சு, நண்டை வந்து ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறீங்க. படலையா நண்டு? எல்லாம் போட்டு பாடு இல்லாமல் வந்துடுச்சு. எவ்வளோ அந்த கூடையில் உள்ளது? எவ்வளவு? ஆமாம், செல்லு தான் எடுக்கிறேன். எவ்வளவு கூடையில் உள்ளது அது சொல்லுக்கா. பேசுகிற எவ்வளோ கூட? எவ்வளோ பாருங்க, 2 கூடை நண்டு 450 ரூபா. கூடையோட சைஸை பார்த்துங்க. தடை காலம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஆத்தா குறைக்க மாட்டேங்குது. 2 கூட 450. 150 ரூபா. 150 ரூபா. 150 ரூபா. 150 150 நண்டு. நண்டு எடுத்து வச்சுக்கிறேன். யாரு 150 ரூபாய் கொடுப்பா? உங்க மனசாச்சும் சொல்லணும். கொட்டுங்க. 3 நண்டு தான் இருக்கு போல. மீன்
பார்த்திங்கன்னா நேற்று தினம் வந்து மீன் ரொம்ப கம்மியாக போயிருந்துருக்கு. நம்ம நேற்று வரல. இன்றைக்கி வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. மீன் நிறைய வந்தால் ரேட்டு குறையும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதம் 15ஆம் தேதியே வந்து நம்ம கேரளாவில் உள்ள ஹார்பரில் விடுமுறை. இங்கே எப்படி தமிழ்நாட்டில் விட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதேமாதிரி அங்கே விடுமுறைனால இங்கே உள்ள மீன் எல்லாமே கேரளாவுக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும். இருந்தாலும் சில டைம் போட்லேருந்து நிறைய மீன் வரத்து வந்துட்டுனா ரேட்டு கம்மியாக போகும். ஆனால் மீனோட ரேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே ஒரு நாளில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம துல்லியமாக ரேட்டை நம்ம சொல்ல முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேணும்னாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேணுனாலும் மீன் கருவோடு எல்லாமே வாங்கி அனுப்பிட்டுருக்கோம். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட ரேட்டை நான் சொல்லிட்டு தான் நான் வந்து மீன் வாங்கி அனுப்புவேன். அப்புறம் வந்து எந்த ஊருக்கு அதாவது அனுப்பக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தால் ட்ரை ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு நம்ம கொரியர் வச்சிடலாம். மீனை பொறுத்தளவுக்கு பஸ்ஸில் கொடுக்கலாம், இல்லை ட்ரெயினில் கொடுக்கலாம். இந்த வசதி எந்தெந்த ஊர் இருக்கோ அங்கே கண்டிப்பாக நம்ம மீன் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிடலாம். இந்த நண்டோட ரேட் பார்த்திங்கன்னா 600 ஒரு கிலோ. ரேட்னால் இறங்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாள் ஆயிரும். நண்டை பார்த்துங்க. என்ன ரேட்டு வஞ்சிரும்? 500. 2 கிலோ சைஸ்லாம் 2 கிலோ சைஸ் 1200. குறையத்துக்கு இன்னொரு 4 நாள் ஆகுமா? ஒரு வாரம் ஆகும். மீன் வருது இல்லை, அதனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ரூபா. எங்களுக்கு 750 ரூபா. 3 பாறை 750. 750 ரூபா. 750 ரூபா. 750 ரூபா. 750 ரூபா. 750 ரூபா. 750 ரூபா. 750 தங்காச்சியா? நீ ஆட்டோ வச்ச வரவா நான் பாக்க. 750 ரூபா கேக்குது. 750. 750. ஓ பாத்தீங்களா? ஃப்ரெஷ் பாறை. புது மீன். அத்தா எடு அத்தா, 1000 ரூபா விற்கலாம். எடு 50 ரூபா ஒக்க போட்டு இடம். என்ன சொல்ல பண்ற? அத்தா நீ தானே எடுக்க போற? நாளைக்கு பிரதோஷமா பார்த்துங்க. எவ்வளவு கூட? 500 வாங்கிட்டாத்தா. பார்த்தீங்கன்னா கசாருன்னு சொல்லுவோம். அந்த கசார் மீன் எல்லாமே எடுக்கிறாங்க. அது ஒரு ஆயிலுக்கு போகும். ஆயிலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன். ஓகே சூப்பர். கெத்து கெத்து கெத்து. 2 மாதம் வீட்டில் காஞ்சி கிடந்தீங்க, இப்போ வேலைக்கு வந்துட்டீங்க. எல்லாம் ஆள் எல்லாம் கொஞ்சம் கலராக இருக்கீங்க 2 மாதம் வேலை செய்யாதனால. அப்படி தானே? என்ன ஊருக்கு போய் ஏற்றுறீங்க? இதை என்ன ஊருக்கு ஏற்றுறீங்க? ஏற்ற சொன்னாங்க, ஏற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதெல்லாம் எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? தூத்துக்குடியா? நம்ம சில வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபேஸ்புக் பேஜ் நம்ம ஹோட்டலோட ஐடியில் தான் வச்சுருக்கோம். நாகூர் ஆண்டவர் மிஷனே நம்ம ஹோட்டல் பேஜ் வச்சுருக்கிறோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நாகூர் அசோக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணால் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேரிங் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மீன் வேணுமோ நான் அதை வாங்கி அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.